வணக்கம் நண்பர். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயனோக்கி பயணம் சந்தித்து கொண்டீர்கள். இந்த பயணங்கள் நிச்சயமாக வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடியும். நம்ம சேனைகளுக்கு அர்த்தத்தாமே சொன்னபடியே அவர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் செய்யலை. நல்லா கவனிச்சு பாருங்கள். சோர்ந்து போகாதீங்க. நிறைய காரியத்தை முயற்சி எடுக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க, எதுவுமே வாழ்க்கையில் சாத்தியப்படலை, சொன்னதை யாருமே நிறைவேற்றலை. எவ்வளோ காரியத்தை முயற்சி எடுக்கிறேன், இது வரைக்கும் நான் அடைந்ததெல்லாம் என் செய்கிற தொழிலும் சரி, வியாபாரம் சரி, என்னோடய எஜுகேஷன்லையும் சரி, என்னோடய பிஸ்னஸ்லையும் சரி, அல்லது என்னோடய ஊழியத்திலும் சரி, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எல்லாமே நிறைய தோல்விகள் உண்டாகும். நான் சொல்கிறேன் பாருங்க, நிறைய தோல்விகளும் மனிதனுடைய வார்த்தையினால் களைத்து போய் இருக்கலாம். இப்படிப்பட்ட நேரங்களில் ஒரே ஒரு காரியம், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க. எதுவுமே அவசரப்படாதீங்க. ஒரு தோல்வி உண்டாகும் போது நமக்குள்ளே ஒரு பதட்டம் வரும்பாருங்க. அதை போகணும், இதை போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொல்லிட்டு சில பேர் இன்னும் சில பேர் என்ன பண்ணணும்னா அப்படியே முடங்கி போய் உட்காந்துருவாங்க. இந்த ரெண்டுமே செய்யாதீங்க. ஒன்று, டென்ஷன் ஆகாதீங்க. ரெண்டாவது, முடங்கி போய் உட்காராதீங்க. பொறுமையாக இருங்க. வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைந்ததுனாலும் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் உண்டானதுனாலே களைத்து போய் டயர்டாகி எமோஷன் ஆகாதீங்க. மாறாக பொறுமையாக இருங்க. இந்த பொறுமையுடைய வேல்யூபிள் என்ன தெரியுமா? அதோடைய பொறுமை எதை காட்டுதுன்னா, எனக்கு கர்த்தர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார். கண்டிப்பாக எனக்கு தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. அது என்னை நோக்கி ட்ராவல் பண்ணி வந்து கொண்டிருக்கிறது. நான் அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கேன். பொறுமையாக இருந்து பாருங்கள். அடுக்கடுக்காக தோல்விகள் வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பொறுமை வரும் பொழுது என்ன உண்டாகுது என்றால், இந்த பொறுமையுடைய நிறைவு, எதெல்லாம் நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்களோ அதை பதிலாக வெற்றி வரும் பொழுது இந்த தோல்வியெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா முழு வெற்றி இந்த உலகத்துக்கே உங்களை யார் என்று காண்பித்து விடும். அதனால் சைலண்ட்டாக இருங்க, பொறுமையாக இருங்க. இந்த பொறுமையாக இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணும் அதை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். விசுவாசத்தில் வளரணும். எப்படி விசுவாசத்தில் வளர முடியும்? நல்ல வார்த்தைகள், நல்ல காதில் கேளுங்க, ஆரோக்கியமான வார்த்தைகளை கேளுங்க, ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. இந்த ரெண்டுமே சரீரத்திற்கும் எனர்ஜியாக இருக்கிறது, உங்களுடைய மனதுக்கும் எனர்ஜியாக இருக்குது. அதன் பிறகு என்னங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது, கண்டிப்பாக நிறைவேறும். அப்படி நிறைவேறும் போது நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க. அந்த வேறு லெவலில் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி பெரியப்பா.